இறந்தவரை வீட்டில் பின்புறம் புதைக்கலாமா? இது நிறைய பேர் கேட்குறாங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வீட்டிலேயே பின்பக்கத்தில் இடம் இருக்குது, புதைக்கலாமா? கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன் நம் முன்னோர்கள் இடுகாடு சுடுகாடுன்னு வச்சுருந்தாங்க. இடுகாடுன்னா புதைக்கிற இடம், சுடுகாடுன்னா எரிக்கிற இடம். ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. எல்லாமே சுடுகாடுமோ. சுடுகாடு என்றால் எரிக்கிற இடம், இடுகாடு என்றால் புதைக்கிற இடம். ரெண்டையுமே முன்னோர்கள் பழக்கப்படுத்தி ஊர் எல்லையில் தான் வச்சுருப்பாங்க, ஊருக்குள்ளே இருக்காது. என்ன காரணம் என்றால், இந்த சவங்களை புதைக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அடிக்கடி அங்கே வந்துட்டு போகும். அந்த உடம்பை விட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு அதுங்களுக்கு ஒரு வருஷம் வரலையும் டைம் இருக்குது அந்த ஆத்மா முக்தி அடைவதற்கு, போர்லோகம் போவதற்கு. அதுவரை அங்கு வந்து சென்று கொண்டு இருக்கும். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஏதாவது நடமாட்டங்கள் இருந்தால் அவர்களை பாதிக்கும். ஒரு வீட்டு பின்னால் நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களாம் சரியாக தூங்கவே விடாது, தூக்கமே வராது. உங்களுக்கு இரவு முழுவதும் அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். தூங்கவே தூங்காமல் இவங்க கண் முழிச்சுக்கிட்டே இருக்கணும், தூக்கி தூக்கி போட்டு நடுக்குவாங்க. அதனால தான் வீட்டின் பின்புறம் புதைக்காமல் ஊர் எல்லையில் இருக்கிற இடத்துல சுடுகாடு இடுகாடுன்னு வச்சாங்க. அதை புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு பின்புறம் புதைக்கவே கூடாது. சில மகான்கள் அதை செஞ்சுருக்காங்க. இப்போ ஆதிசங்கரர் அவர் போயிட்டு அவங்க அம்மா இறந்தோன்னே தகவல் வருது, போகிறாரு. அவரை எல்லாருமே ஊரில் தள்ளி வச்சிடுறாங்க. அவரே தூக்கிட்டு போய் அவங்க வீட்டு கொல்லை பக்கத்தில் புதைக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய மகான். அவருக்கு ஒன்றாகாது. அவரும் அந்த வீட்டில் இல்லை, அவர் ஊரை விட்டு வந்துடுறார். அங்கே எங்கே கிட்டத்தட்ட எங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் போயிடுறார். இறைவனோட கலந்துடுறார் ஒரு ஆதிசங்கரர். இறைவனுடைய மறு அவதாரம் தான். இந்த மாதிரி மகான்கள் இருக்கலாம். ரமண மகரிஷி இருக்காங்க, அவங்க அம்மா அவங்க கூடயே சமாதி ஆகிட்டாங்க. இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் சாமானிய மக்கள் வீட்டின் பின்புறம் அந்த இறந்தவர்களை புதைக்கவே கூடாது. உங்களுடைய தூக்கத்திற்கு நீங்களே முடிவு கட்டினா தான் அர்த்தம். அந்த தவறு செஞ்சிடாதீங்க. எவ்வளோ பாசமான குழந்தைகள் நான் வீட்டுக்கு உள்ள பக்கமே புதைக்கிறோம்பாங்க, புதைச்சிடாதீங்க. உங்களுக்கு அதே நினைவுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆத்மாக்கள் அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருடத்தில் வரை அந்த ஆத்மாக்கள் அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டிலையோ இடுகாட்டிலையோ அதற்குரிய காரியங்கள் செய்யணும். வீட்டுக்கு பின்புறம் செய்யவே கூடாது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.